ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சியிலேருந்து இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ எஸ்எஸ்சியில் எக்ஸாம் டேட்ஸ் வந்து சில எக்ஸாம்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃப் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரும் அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த இதில் வந்து எக்ஸாம் டேட்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக அந்த எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ முதல்ல அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நோட்டீஸ் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் டேட் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து என்னைக்கு 6, 7, 8 மேல வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஓகேவா? இது வந்து 9th மேல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் ஆகுறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடத்தக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜேஎஸ்ஏ அண்ட் எல்டிசி இதுவுமே ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் 10th மேல நடக்க போகுது. ஓகேவா? மே 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்ஏ யூடிசி இதுவும் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். இது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா 13th மே 13ல நடக்க போகுது. ஓகேவா? முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி என்னைக்கு வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February 15 வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் February 15 வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10, 13 ஆஃப் த மே. ஓகேவா? மே வந்து 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, அப்புறம் 13ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போலேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 4.5 months வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி ஒரு 4.5 மாதம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்ட்டு அதுக்கான எக்ஸாம் டேட்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February 29th ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ February 29th வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கான ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு பேப்பர் 1 இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி. ஓகேவா? இப்போலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 5 months. ஓகே. ஸோ அந்த எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்தளவுக்கு இந்த 5 மாதத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேப்பர் 1 வந்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து 3 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒன்று வந்து ரீசனிங், இன்னொன்று ஜிகே, இன்னொன்று வந்து டெக்னிக்கல். ஓகேவா? சிவில், மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல். அந்த டெக்னிக்கலில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அது வந்து வரும். ஸோ இதுக்கு எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் 1 அப்படின்றத கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsல உங்களுக்கு பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்க போகுது. ஓகேவா? அதனால இருக்கக்கூடிய இந்த 5 மாதத்தை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். அண்ட் இதுக்கான கோச்சிங் வந்து நம்ம அகாடமியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இது 3த்துக்குமே. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆஃப்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இதுக்கான புக்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் பைலிங்குவலாக தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதே போல் வேறு என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ஒரு வீடியோவை போட போகிறோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஜிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான எக்ஸாம் சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கண்டினியூஸாக நம்ம வீடியோஸாக போட போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.